ரேவதி நட்சத்திரத்துல பிறந்தவங்க பெரும்பாலும் வலது கையில கை கடிகாரம் கட்டுவாங்க. பெரும்பாலும்னு ஒரு வார்த்தையை சேர்க்கிறாங்க. எல்லாரும்னு சொல்லல. பெரும்பாலானவர்கள் வலது கையில ரிஸ்ட்ல வாட்ச் கட்டியிருந்தாங்கன்னா, அவங்க அநேகமாக ரேவதி நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களாக இருப்பார்கள். அவங்களுக்கு அப்படிதான் விருப்பம் இருக்குமா. பூரம் நட்சத்திரத்துல பிறந்தவங்க எதுக்கெடுத்தாலும் தலையை சொறிவாங்களாம். இப்படியே சொரிஞ்சிருந்தாங்கன்னா அவங்க பூரம் நட்சத்திரம். அது பேன் இருந்தா கூட நிறைய பேர் சொறிவாங்க. பொதுவா எந்த ட்ரபிளும் இல்லாம இருந்தா கூட சில பேருக்கு அப்படி ஒரு ஹேபிட் இருக்கும். அவங்க பூரம் நட்சத்திரத்தை சேர்ந்தவங்களா இருப்பாங்க அப்படின்னு புரிஞ்சுக்கலாம். சதயம் நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு அதிகமா அந்த தோல் பாதிப்புகள் வரும். அதே மாதிரி பூச நட்சத்திரத்துல பிறந்தவங்க முதல்ல நான் சொன்ன மாதிரி மூக்குல இருந்து அந்த ரத்தம் வடியும்னு சொன்னேன். அதே பூச நட்சத்திரத்துல பிறந்தவங்க நல்ல நகைச்சுவையா பேசக்கூடியவங்களா இருப்பாங்க. நகைச்சுவை உணர்வு அவங்களுக்கு இருக்கும். ஒரு ஒரு நல்லா ஜாலியா இருப்பாங்க. பொதுவா பூச நட்சத்திரத்துல பிறந்தவங்க ஒரு மனமகிழ்வோட நகைச்சுவை உணர்வோட இருப்பாங்க. அவங்க பேசினாலும் ஒரு சிரிப்பு வர்ற மாதிரி இருக்கும். அல்லது அவங்க அந்த நகைச்சுவையை ரசிப்பாங்க. அது மாதிரி இருக்கும் பூச நட்சத்திரத்துல பிறந்தவங்க. கார்த்திகை நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு பங்கு மார்க்கெட்ல நல்ல பலனை அடைவார்கள். உங்களுக்கு ஷேர் மார்க்கெட்டு சரியான பலனை கொடுக்குமா என்பதை உங்களுடைய ஜனன ஜாதகம் தான் நிச்சயம் பண்ணும். இது அதிகப்படியான பேருக்கு வலிதமுள்ள விஷயத்தை தான் இவங்க ஒரு சர்வே மாதிரி போட்டிருக்காங்க. அஸ்த நட்சத்திரத்துல பிறந்தவங்க பிரபலமான கதாசிரியராகவும் பத்திரிகையாளராகவும் விளங்குவார்கள். அவங்களுக்கு அதாவது நல்லா பிரில்லியண்டா இருப்பாங்கன்றத சூசகமா சொல்றாங்க. அப்படிதான் நம்ம எடுத்துக்கணும். பூராட நட்சத்திரத்தில் பிறந்த பலர் கட்டிடக்கலையில் சிறப்படைவார்கள். கன்னிராசியை சேர்ந்தவங்க பொதுவா அந்த நட்சத்திரமா சொல்லலாத கன்னிராசியை சேர்ந்தவங்க கனவு காண்பவர்களாகவும் கற்பனை மிகுந்தவர்களாகவும் இருப்பார்கள். கன்னிராசியில பிறந்தவங்கெல்லாம் நல்ல ஒரு அதாவது கனவு காண்பவர்களாகவும்னா உடனே தூங்கிக்கிட்டு கனவு காண்றதுல பொதுவாக அந்த விஷன்னு அதுக்கு பேரு. கனவுன்றத நீங்க இப்போ அப்துல் கலாம் ஐயா சொல்லியிருக்காரு, கனவு காணுங்கள்னு. அப்ப எல்லாரும் தூங்குங்கன்னு அர்த்தமா? அப்படி இல்லை. அவர் சொன்னதே விழித்து கொண்டே கனவு காணுங்க. கனவுன்றது ஒரு ஒரு எதிர்பார்ப்பு, ஒரு எதிர்பார்ப்பான ஒரு எண்ணத்தை தான் கனவுன்னு சொல்றோம். ஒரு 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 இமேஜ் மைண்டில் வைக்கிறது. இப்படி இருக்கணும், நான் இந்த மாதிரி நான் வரணும், இந்த மாதிரி இருக்கணும். ஒரு ஒரு உதாரணத்துக்கு ஒரு வீடு கட்டி இருக்குன்னா இந்த மாதிரி என் வீடு இருக்கணும். ஒரு காருனா இந்த மாதிரி நான் ஒரு கார் வாங்கணும். இல்லை இந்த மாதிரி நான் ஒரு அரசியல்வாதி ஆகணும். இந்த மாதிரி நான் ஒரு பெரிய பணக்காரர் ஆகணும். இந்த மாதிரி நான் ஒரு பெரிய நாட்டையே ஆளக்கூடிய ஒரு வல்லரசா இருக்கக்கூடிய ஒரு ஒரு ஹிட்லர் மாதிரி ஆகணும். இதெல்லாம் ஒரு கனவுகள். அதுக்கான ஒரு விஷயங்களை அவங்களுக்கு அந்த அந்த தோணும். அந்த ஜாதகத்தை பொறுத்து தான் அந்த கனவு வரும். அதுவும் உண்மை. சும்மா எல்லாரும் உடனே கனவு காணுவாங்கன்னா கன்னி ராசியில் இருக்கவங்க அத்தனை பேரும் கனவு காணுவாங்கன்னு அர்த்தம் எடுத்துக்கிற வேண்டியதில்லை. பொதுவாக கன்னி ராசியில் பிறந்தவங்க எல்லாம் கனவு காணக்கூடியவங்களா இருப்பாங்களாம். கற்பனை வளம் மிகுந்தவர்களாகவும் இருப்பார்கள். அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஏஸ்தட்டிக் சென்ஸ்ன்னுவாங்க, ஒரு அழகியல் உணர்வு அந்த மாதிரி அவங்களுக்கு தோணும் மனசுல.